வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது மாதிரி வினாத்தாள் 2னுடைய பகுதி 2ற்கான தொடர்ச்சி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் போடுறேன். அதாவது மாதிரி வினாத்தாள் 2 அதுலேயும் பகுதி 2 வினாவினுடைய தொடர்ச்சி. அதில் நாங்கள் ஏற்கனவே முதல் 5 வினாக்கள் பகுதி 2ல் பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் இதில் 6வது வினாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் 6வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது 6வது வினா ஆசிய பிராந்தியத்தில். அப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய வினாக்கள் 6, 7, 8, 9 வரையான வினாக்கள். அப்போ அதோட அந்த மாதிரி வினாத்தாள் பகுதி 2 வினாத்தாள் எங்களுக்கு முடிவடைகின்றது. அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்போ இதில் 6வது வினா ஆசிய பிராந்தியத்தில் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றி கொண்ட ஐரோப்பிய இனத்தவர்கள் 3 பெயரிடுக. அதாவது ஆசிய பிராந்தியத்தில் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றி கொண்ட ஐரோப்பிய இனத்தவர்கள் 3 பெயரிடுக. அப்போ அதில் அதற்கு விட அந்த 3 புள்ளிகள், 3 விட நாங்கள் கொடுக்குற போது அந்த 3 இனத்தவருடைய பெயரையும் குறிப்பிடுகிற போது 3 புள்ளிகள். அப்போ அதுக்கு விட போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அப்போ அதற்குரிய விட போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அடுத்த 2வது வினாவை பார்ப்போம். பிரித்தானியரது கவனம் இலங்கை மீது திரும்பியமைக்கான காரணங்கள் 2 குறிப்பிடுக. அதாவது பிரித்தானியருடைய கவனம் இலங்கை மீது திரும்பியமைக்கான காரணங்கள் 2 குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கணும். அப்ப இதுல நீங்க அந்த 2 காரணங்களை மட்டும் சொன்னா சரி, இதற்கு நீங்க விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அப்ப 2 காரணங்கள்னு சொல்லி ஒரு காரணத்துக்கு 2 புள்ளி, அதே போல 2க்கும் 4 புள்ளிகள். அப்ப காரணம் மட்டும்தான் இங்க கேட்டிருக்கணும். அப்ப அந்த காரணங்கள் என்னன்னு சொன்னால், ஒன்று இலங்கையினுடைய அமைவிடம், 2 இலங்கையில் கர்வா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை. அதுதான் அந்த 2 காரணங்கள். பிரித்தானியருடைய கவனம் இலங்கை மீது திரும்பியமைக்கான காரணம் 1 இலங்கையின் அமைவிடம், 2 இலங்கையில் கர்வா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை. அவ இப்படியான ஒரு கேள்வியை இப்படியும் கேட்கலாம். அதாவது பிரித்தானியருடைய கவனம் இலங்கை மீது திரும்பியமைக்கான காரணங்கள் 2 குறிப்பிட்டு விளக்குக என்று கேட்டால் அதற்கு அந்த புள்ளிகள் 5 புள்ளியோ அல்லது 6 புள்ளியோ வரும். ஏன்னா இப்படியான வினாக்கள் வந்திருக்கிறது. அந்த காரணத்தை குறிப்பிட்டு விளக்குகன்னு வந்திருக்கு வினாக்கள் கடந்த கால பாஸ் பேப்பர்ல. அப்போ அதற்காக நான் அதற்கு ஒரு விளக்கம் போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் 2 காரணங்கள் கொடுத்தா சரி, நான் இந்த கேள்வி ஒரு 5 புள்ளி அல்லது 6 புள்ளிக்குரியதாக வருமா இருந்தால் அதற்குரிய ஒரு விளக்கம் இங்கே எப்படி எழுதுறதுன்னு போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் அந்த 2 காரணங்கள் இலங்கையின் அமைவிடம், இலங்கையில் கர்வா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை. இப்போ இதை அவங்கள விளக்குகாண்டு இந்த 2ஐயும் விளக்குகாண்டு கேட்டால் நான் இங்கே 2ஐயும் தனித்தனியாக போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் விளக்கம் கொடுக்க இப்படி எழுதணும். இலங்கையின் அமைவிடம் அமைவிட முக்கியத்துவம் 1 போட்டுட்டு அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்க வேணும். அப்போ நாங்கள் இங்கே அதை மாதிரி இதுக்கு நாங்கள் 2வது பார்க்குறோம். இதில் இலங்கையில் கர்வா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை. அப்போ இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? இப்போ நான் விளக்கம் போட்டிருக்கிறேன். இலங்கையின் அமைவிட முக்கியத்துவத்தை எடுத்தோம்னு சொன்னால், ஒன்று இலங்கை இந்தியாவிற்கு அருகில் அமைந்திருந்தமை. அதுதான் முதலாவது பாயிண்ட். அதான் அந்த இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். ஏன் முக்கியத்துவம் வருதுன்னா, இலங்கை இந்தியாவுக்கு அருகில் இருந்தவை. அப்போ இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கிறது பாக்கு நீரிணை. 2 பேருங்க அதில் வங்காள விரிகுடா உட்பட இந்தியாவை சூழ உள்ள பிரதேசங்களில் கடற்படை வர்த்தக ஆதிக்கத்தை நிலைநாட்ட இலங்கை பொருத்தமான இடமாய் இருந்தமை. அது இலங்கையின் ஒரு அமைவிட முக்கியத்துவம். அது மாதிரி இந்தியாவில் நீளமான கடற்கரை இருந்தும் இலங்கையை போன்று இயற்கை துறைமுகங்கள் அங்கே காணப்படவில்லை. அப்போ இலங்கையில் இப்போ இயற்கை துறைமுகங்கள்னு சொல்லுகிற போது இப்போ திருகோணமலை துறைமுகம், காளி துறைமுகம் எல்லாம் இருந்திருக்கிறது. அப்போ இந்தியாவில் அப்படியான இயற்கை துறைமுகங்கள் சும்மா நீளமான கடற்கரையாக இருந்தாலும் இயற்கை துறைமுகங்கள் அங்கே காணப்படாமையால் இலங்கையின் அமைவிடம் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவின் கிழக்கில் காணப்பட்ட கல்கத்தா துறைமுகம் பயனற்றதாக விளங்கியமை. அதாலேயும் இலங்கையின் அமைவிடம் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல் இந்தியாவில் ஆட்சியை அமைத்துக் கொள்வதில் பிரான்சியருடனான அந்த போட்டியில் திருகோணமலை துறைமுகம்
மிகவும் அவசியமானவை. அப்ப இந்தியாவிலே ஆட்சியை அமைத்துக் கொள்ள அந்த பிரான்சியருடனான போட்டியில, அந்த பிரித்தானியர்கள் பிரான்சியர்களுடையான போட்டியில இங்க பிரித்தானியருடைய கவனம் திருகோணமலை துறைமுகத்தின் மீது திரும்பியது. அப்ப இதற்கு என்ன காரணம்னு சொன்னா, அதுக்கு இலங்கையின் அமைவிடம். ஏனென்றா இலங்கையிலான இலங்கையின் கிழக்கு பகுதியில்தான் திருகோணமலை துறைமுகம் அமைந்திருக்கிறது. அப்ப இவ்வளவு காரணங்களால இலங்கையின் அமைவிடம் இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப இலங்கையின் அமைவிடம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னா, நான் சொன்ன இவ்வளவு காரணங்களும் அதுல உள்ளடக்கப்படுகிறது. அதை மாதிரி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, திருகோணமலை துறைமுகத்தினுடைய முக்கியத்துவம். ஏன் திருகோணமலை துறைமுகம் எங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது? அதுக்கு இத்துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்தமை, வடகிழ் பருவக்காற்று காலத்தில் அதிகளவிலான கப்பல்களை பாதுகாத்து கொள்ள ஏற்றதாக அமைந்தமை. அப்ப அந்த திருகோணமலை துறைமுகம் அதிக அளவு கப்பல்களை நங்கூரமிட்டு பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு ஏற்றதாக இருந்த ஒரு துறைமுகமாக விளங்கியமை. அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய இயற்கை துறைமுகமாக இந்த திருவண்ணாமலை துறைமுகம் காணப்பட்டமை. அதை மாதிரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, இந்து சமுத்திரத்துல பயணிக்கிற எதிரி நாட்டு கப்பல்களை மறைந்திருந்து தாக்கக்கூடியதாக இருந்தமை. அப்ப இந்து சமுத்திரத்துல இப்ப எதிரி நாட்டு கப்பல்கள் போய்கொண்டிருக்கன்னு சொன்னா, அங்க திருவண்ணாமலை துறைமுகத்தில இருந்து மறைந்திருந்து தாக்கலாம். அப்படியான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த திருவோணமலை துறைமுகத்தில் இருக்கு. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு திருவோணமலை துறைமுகம் அவசியமாக விளங்கியவை. அப்ப இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இலங்கையின் திருவோணமலை துறைமுகம் ஒரு அவசியமான துறைமுகமாக இருந்திருக்கின்றது. அப்ப இது திருவோணமலை துறைமுகத்தினுடைய அந்த முக்கியத்துவம். அப்ப இதெல்லாமே எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மாதிரி வர்த்தகத்தின் முக்கியத்துவம் அதான் நான் சொன்னேன். அந்த 2 காரணிகள் தான் எங்களை கேட்டது. இப்ப உங்களுக்கு விளக்கம் என்று வந்தா நீங்க இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இது 5 அல்லது 6 புள்ளிக்குரிய விளக்கம். அதே மாதிரி இப்ப நான் ஏற்கனவே சொன்னால் இலங்கையில கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றாண்டு. அப்ப அதான் அந்த வர்த்தகத்தின் முக்கியத்துவம். அப்ப அதுக்கு நீங்கள் வர்த்தகத்தின் முக்கியத்துவம் என்று போட்டு அதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இலங்கை கருவா உட்பட வாசனை திரவியங்களுக்கு புகழ்பெற்ற நாடாக விளங்கியமை, அது வர்த்தகத்தின் முக்கியத்துவம். ஐரோப்பிய சந்தையில் அதிக கேள்வி நிலவிய உயர்ந்தரக கருவா இலங்கையில் விளங்கியமை. அதமாய் ஒல்லாந்தர் கருவா வியாபாரத்தில் பெருமளவு லாபம் ஈட்டியதை ஆங்கிலேயர் அறிந்திருந்தமை. அப்ப இதெல்லாம் வர்த்தகத்தின் முக்கியத்துவத்துக்குள்ள வரும். அது மாதிரி இப்ப நாங்க கருவாவோட மாத்திரமல்ல, வாசனை திரவியங்கள் இப்ப மிளகு, ஏலம், மற்ற கராம்பு, முத்து, மாணிக்கம், யானை தந்தம் போன்ற அதிக விலைக்கு விற்கக்கூடிய வர்த்தக பொருட்கள் இலங்கையில கிடைக்க பெற்றமை. அப்ப இது இந்த வர்த்தகத்தினுடைய முக்கியத்துவம். அப்ப ஆகவே நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அந்த தரப்பட்ட அந்த முதலாவது கேள்விக்கு காரணங்கள்லாம் கேட்டது நான் விளக்குகின்ற ஒரு வினா வந்தால்தான் இதற்கு நான் அந்த எப்படி இப்படி எழுதுறதுக்கு இந்த விளக்கங்களை போட்டிருக்கேன். அப்ப இங்க நாங்கள் அந்த பிரித்தானியருடைய கவனம் இலங்கை மீது திரும்பியமைக்கான காரணங்கள் என்று சொல்லியிருக்கோம். ஒன்று இலங்கை என்ற அமைவிடம், மற்றது இந்த வர்த்தகத்தினுடைய முக்கியத்துவம் மிகவும் முக்கியத்துவமானதாக அமைகின்றது. அப்ப இது விளக்கம் என்று வந்தா நீங்க அப்படி ஒரு விளை. மற்றபடி நீங்க அந்த கேட்ட அந்த 2வது கேள்விக்கு இவ்வளவு விடையும் போட்டா சரி, 2 விடையும் எழுதினா சரி. இந்த 2 எழுதினா 4 புள்ளிகள். விளக்கம் தான் கீழே போட்டிருக்கிறேன். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல 3வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற எண்ணியமைக்கான காரணங்கள் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. பிரித்தானியரை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற எண்ணியமைக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லணும் 2. பிறகு அந்த அதற்கான காரணங்கள் 2ஐயும் உங்களுக்கு விளக்க சொல்லி கேட்டிருக்கு. அப்ப அதுக்கு 5 புள்ளிகள் இங்க வழங்கப்படுகின்றது. அப்ப இது நாங்கள் அதனுடைய விளக்கம் நான் இதுல போட்டிருக்கேன். அந்த காரணிகள் என்னன்றது 3வது வினா இதுல போட்டிருக்கேன். பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற எண்ணியமைக்கான காரணங்கள். முதலாவது நாங்க பார்ப்போம், நாட்டின் மத்தியில் என்று சொன்னா, அதாவது கண்டி ராஜ்யத்தை தான் இங்க முக்கியத்துவமாக சொல்லணும். ஏனெண்டா கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற எண்ணியமைக்கான காரணம் தான் கேள்வி. அப்ப நாட்டின் மத்தியில் சுதந்திரமான அரசு ஒன்று இருப்பது பிரித்தானிய நிர்வாகத்திற்கு இடையூறாக இருந்தமை. அப்ப அதுக்காகத்தான் இந்த பிரித்தானியர் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி செய்தார்கள். என்றால் கண்டியில கண்டிய மன்னன் இருந்தான், அங்கே ஒரு சுதந்திரமான அரசு ஒன்று இருந்ததால அது இந்த பிரித்தானியருடைய நிர்வாகத்துக்கு இடையூறாக இருந்தமையாலே அதை எப்படி சரி கைப்பற்ற வேண்டும்னு சொல்லி பிரித்தானியர் நினைத்தார்கள். 2, கரையோரத்திலும் மலைநாட்டு எல்லையிலும் காவல் நிலையங்களை வைத்திருப்பதால் யுத்த செலவுகள் அதிகரித்தது. இதனால் கண்டி ராஜ்யத்தை இந்த பிரித்தானியர் கைப்பற்ற வேண்டி இருந்தது. அப்ப இங்க யுத்த செலவு, ஏனண்டா பிரித்தானியர் கரையோரத்திலையும் காவல் நிலையங்களை அமைக்கணும், அப்புறம் மலைநாட்டுக்கு போறதுக்கும்
அதன் எல்லைகள்ல காவல் நிலையங்களை அமைக்கணும். அப்ப ரெண்டுக்கும் யுத்த செலவுகள் கூட. ஆனா இவர் நேரடியா இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றிக்கணும் என்று சொன்னால் இந்த யுத்த செலவுகள் ரெண்டு பகுதிக்கும் இல்லாமல் போகும். ஏனென்றா இப்ப கண்டி ராஜ்யம் முழுமையாக கைப்பற்றப்படுகிற போது இந்த யுத்த செலவை குறைத்து கொள்ளலாம். அப்ப அதுக்காகவும் அவர்கள் கண்டி ராஜ்யத்தை எப்படி சரி கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். மூன்றாவது காரணம், கடவைகளில் மன்னனுக்கு வரி செலுத்த வேண்டி இருந்தமை. அந்த கண்டிய மன்னனுக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு சிக்கலும் இந்த பிரித்தானியர்களுக்கு காணப்பட்டது. அப்ப அதையும் இல்லாமல் செய்ய வேண்டும். அடுத்தது, கொழும்புக்கும் திருகோணமலைக்கும் இடையே தொடர்புகளை மேற்கொள்ள மலையக அரசு தடையாக இருந்தமை. அப்ப இங்க மலையகத்திலே ஒரு அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தபடியால இவர்கள் இப்ப கொழும்புல இருந்து திருகோணமலைக்கு போறதா இருந்தா அல்ல அதற்கிடையில தொடர்புகளை ஏதாவது மேற்கொள்ளணும் என்று சொன்னா இந்த கண்டி ராஜ்யம் அவர்களுக்கு தடையாக இருந்தது. அப்ப ஆனபடியால்தான் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றினால் இந்த கொழும்புக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான தொடர்பை இந்த பிரித்தானியர்கள் இலகுவாக்கி கொள்ள முடியும். அதுக்காகத்தான் அவர்கள் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அடுத்தது, ஏனைய ஐரோப்பிய இனத்தவரின் உதவியை கண்டி மன்னன் பெறலாம் என சந்தேகித்தமை. அப்ப இந்த பிரித்தானியர் யோசிச்சார்கள், இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர் அவைன்ற உதவியை சில நேரம் கண்டி மன்னன் பெறலாம். அப்படி பெற்றால் தங்களுக்கு இதாலே ஆபத்தென்று சொல்லி இந்த பிரித்தானியர்கள் சிந்தித்தமை. அப்ப அதுவும் இந்த கண்டி ராஜ்யத்தை பிரித்தானியர் கைப்பற்றணும் என்று எண்ணியதற்கு ஒரு காரணம். அத மாதிரி கொழும்பிலிருந்து திருகோணமலைக்கு தரவழிப்பாதை அமைப்பதற்கான தேவையும் பிரித்தானியருக்கு இருந்தமை. அப்ப இவ்வாறான காரணங்களால தான் இந்த பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். அடுத்தது நாங்க பார்ப்போம், 4வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் இதுல வினா இலக்கம் 6ல் 4வது வினா. கிறிஸ்துவுக்கு பின் 1818 முதலாம் சுதந்திர போராட்டத்திற்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இது எதுல வருதுன்னு சொன்னால், முதலாவது சுதந்திர போராட்டம், அதாவது அந்நியர் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் 2 இருந்தது. ஒன்று முதலாவது சுதந்திர போராட்டம், மற்றது 2வது சுதந்திர போராட்டம் என்று சொல்லி. அப்ப முதலாவது சுதந்திர போராட்டம் கிபி 1818 இடம்பெற்றது. 2வது சுதந்திர போராட்டம் கிபி 1848 இடம்பெற்றது. அப்ப இங்க முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் 3ஐ குறிப்பிட்டு அதற்கு விளக்கம் கொடுத்தால் இங்க 6 புள்ளிகள். அப்ப நீங்கள் இதற்குரிய விளக்கம் தரம் 11 வரலாறு 37ஆம் பக்கத்துல அந்த முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் போடப்பட்டிருக்கின்றது. அப்ப நான் அந்த காரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் 37ஆம் பக்கத்துல அந்த விளக்கங்களை பார்க்கலாம். அப்ப முதலாவது காரணம், சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமையும் பற்றிய மனவேதனை. அதான் முதலாவது காரணம். அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஏதுவாக அமைந்த முதலாவது காரணம், அதாவது சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமையும் பற்றிய மனவேதனை. 2வது காரணம், சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை. 3வது காரணம், மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம். அப்ப இதுதான் அந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள், 3 காரணிகள். அப்ப நீங்க பிறகு இந்த 3க்கும் விளக்கம் கொடுக்கணும். இப்ப உதாரணமா நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இப்ப சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமையும் பற்றிய மனவேதனை. அப்ப அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 37ஆம் பக்கத்திலே இருக்கிறது. இந்த கரியூர பகுதிகளில் இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காணப்பட்ட போது தங்களுடைய ஆட்சியில சுதந்திரத்தை அனுபவித்து வந்த கண்டி மக்கள் 1815ஆம் ஆண்டை தொடர்ந்து தமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை கைவிட்டு போனமையால் வேதனை அடைந்தனர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்ப இங்க நாடு அடிமைப்படுத்தப்பட்டதனால பிரித்தானிய அரசரே கண்டி ராஜ்யத்திற்கு அரசர் என பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் மக்கள் ஒருபோதும் அவரை அந்த மன்னனை கண்டதில்லை. அப்ப கண்டி மக்களுக்கு தேவைப்பட்டது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு நாட்டில் உள்ள கண்காணாத மன்னர் அல்ல, அதாவது தமது தலைநகரில் வாழ்ந்து தமது துன்பதுயரங்களை முன்வைத்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மன்னன் தான் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள். அப்ப மன்னன் ஒருவர் இல்லாமலேயே தாங்கள் அனாதரவானவர்கள் என்ற உணர்வு இந்த கண்டி மக்களிடையே காணப்பட்டது. அப்ப அப்படியான ஒரு தலைவரை அந்த மக்கள் விரும்பவில்லை. அப்ப அவர்கள் மன சஞ்சலம் அடைந்ததாக கூறப்படுகின்றது. அப்ப இது அந்த சுதந்திரத்தை இழந்தமையும் அந்த அரசன் இல்லாமை பற்றிய ஒரு மனவேதனையை இந்த கூற்று காட்டுகின்றது. அப்ப இப்படி நீங்கள் அந்த 3 காரணிகளுக்கும் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்ப இது உங்களுடைய
தரம் 11 வரலாறுல 37வது பக்கத்துல வந்து அதுக்குரிய விடை காணப்படுகின்றது. அப்ப நான் அதற்கு விளக்கம் இதில் போடவில்லை. அடுத்தது வினா இலக்கம் 7. இலங்கைக்கான புதிய அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களை வேண்டி பிரித்தானிய பேரரசரிடம் கோரிக்கைகளை முன்வைத்த சங்கங்கள் 3ஐ குறிப்பிடுக. அதாவது இலங்கைக்கான புதிய அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களை வேண்டி பிரித்தானிய பேரரசரிடம் கோரிக்கையை முன்வைத்த சங்கங்கள் 3ஐ குறிப்பிடுக. அப்ப அதுக்கு 3 புள்ளிகள். அது என்னென்ன சங்கம்ண்டா, முதலாவது கரை நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் 1, 2 சிலாவச் சங்கம், 3 யாழ்ப்பாண சங்கம். இப்ப இது வந்து தரம் 11 வரலாறு 61ஆம் பக்கத்துல இந்த சங்கங்களின் பேர் இருக்கு. தரம் 11 வரலாறு 61ஆம் பக்கம். கரை நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் 1, 2 சிலாவச் சங்கம், 3 யாழ்ப்பாண சங்கம். அடுத்தது 2வது பார்ப்போம். கோல்புரூக் ஆணைக்குழுவினால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள் 4னை குறிப்பிடுக. அதாவது கோல்புரூக் ஆணைக்குழு 1829ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து பிறகு இந்த சீர்திருத்தங்கள் 1833 கொண்டு வரப்பட்டது. அப்ப அப்படியான இந்த இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள் 4ஐ குறிப்பிடுக. விளக்கம் தேவையில்லை, 4 புள்ளிகள். அப்ப அந்த 4 எழுதுனா மட்டும் காணும். அப்ப அது என்ன விளக்கங்கள்னு சொன்னால், அந்த சீர்திருத்தங்கள் என்னென்றால், முதலாவது சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் என்பன அமைக்கப்பட்டமை. அதுதான் முதலாவது சீர்திருத்தம். 2 கண்டி ராச்சியமும் கரியோர பிரதேசங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே ஆட்சி முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டமை. 3 நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை. 4 கட்டாய ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. அப்ப இங்கே இதுதான் அந்த 4 சீர்திருத்தங்களும். கட்டாய ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டமை. ஆகவே இதுவும் பாடநூல்ல அந்த கோல்புரூக் யாப்பு சீர்திருத்தத்துக்கு கீழே அந்த 4 சீர்திருத்தங்களும் தரப்பட்டுள்ளது. அடுத்தது 3வது வினா. பிரித்தானியரின் ஆட்சியின் காரணமாக இலங்கையின் சமூக துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. அதாவது பிரித்தானியருடைய ஆட்சியின் காரணமாக இலங்கையின் சமூக துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப இதுல வந்து அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கு பாடநூல்ல, பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்களும் இருக்கு. ஆனா இங்க கேட்டது சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இதுக்கு வந்து இப்ப உங்களுடைய பாட புத்தகத்துல தரம் 11 பக்கம் 85, 86, 87 அந்த பக்கங்கள்ல போனால் இதற்குரிய விட சொல்லப்பட்டிருக்கு. என்ன, இந்த இலங்கையின் சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் 2. அப்ப அந்த மாற்றம் என்னன்னு சொன்னால், 1 மத்தியதர வகுப்பினரின் தோற்றம் முதலாவது, 2வது தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெறுதல். அதுதான் அந்த 2 காரணிகள், அந்த சமூகத்துறையில் ஏற்பட்ட அந்த 2 மாற்றம். முதலாவது மாற்றம் மத்தியதர வகுப்பினருடைய தோற்றம், 2 தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெறுதல். அப்ப நீங்க இந்த 2ஐயும் சொல்லி போட்டு பிறகு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய விளக்கம் கொடுக்கணும். இப்ப மத்தியதர வகுப்பினரின் தோற்றம் என்ற ஒரு தலையங்கத்தை போட்டுட்டு அதுக்கு ஒரு விளக்கம், பிறகு தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெறுதல் என்று தலையங்கத்தை போட்டுட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நான் அந்த வினா இலக்கம் 7க்கு அதில் ஒரு விளக்கம் என்று கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதுல பார்க்கலாம். பிரித்தானியரின் ஆட்சி காரணமாக இலங்கையின் சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப இப்படித்தான் நீங்க பகுதி 2க்கு இப்படியெல்லாம் கொடுக்கணும். அப்ப முதல் அந்த சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் 2ஐயும் சொல்லணும். மத்தியதர வகுப்பினரின் தோற்றம், 2 தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெறல் என்று போட்டுட்டு பிறகு திரும்ப தலையங்கம் மத்தியதர வகுப்பினருடைய தோற்றம் பெற்றதற்கான காரணங்கள் என்ன என்றதை நான் போட்டிருக்கேன். அப்ப இங்க மத்தியதர வகுப்பினர் தோற்றம் பெற்றதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், கோல்புரூக் சீர்திருத்தம் மூலம் இலங்கையின் முதலாளித்துவ பொருளாதார முறைக்கு வித்திட்டமை. அப்ப அந்த கோல்புரூக் சீர்திருத்தம் 1833ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிறகு இலங்கையின் முதலாளித்துவ பொருளாதார முறைக்கு வித்திட்டமை. இதனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய பல்வேறு தொழில் வாய்ப்புகள் காணப்பட்டமை. உதாரணமாக காரிய மகள்தல், சில்லற மொத்த வியாபாரம் போன்ற தொழில்கள் மூலம் லாபம் அடைந்தன. அப்ப இவ்வாறு தாங்கள் பெற்ற செல்வத்தை பிள்ளைகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உயர்கல்வி பெறுவதற்காக அந்த பணத்தை செலவிட்டனர். அப்ப இவர்கள்தான் அந்த மத்திய வகுப்பினராக உருவாகினர். அப்ப இங்க நான் முதலே சொன்னால் மத்திய வகுப்பினர் தோற்றம் பெற்றதற்கான காரணம். அப்ப இவர்கள் வந்து அந்த தொழில்களில் ஈடுபட்டு வேலை வாய்ப்பு பெற்று பிறகு தங்களுடைய பிள்ளைகளுக்காக உயர்கல்விக்காக பணத்தை செலவழித்து அதன் ஊடாக அந்த மத்திய வகுப்பினர் உருவாகின்றார்கள். அத மாதிரி அதிலே இருந்து பிறகு அவர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் தோன்றுது. என்னென்ன தொழில் வாய்ப்பு? பிரித்தானிய ஆட்சியில வந்து இப்ப சட்டத்திறனிகள், அது ஒரு தொழில், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள்,
நில அளவையாளர் ரெண்டு புதிய தொழில் வாய்ப்புகள் தோன்றி இருந்தன. மற்றது அதோடு அவர்கள் தங்களோட கல்வியில ஆங்கில கல்வியையும் சேர்த்து கொண்டார்கள். அந்த ஆங்கில கல்வி மூலம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த தொழில் வாய்ப்பை பெற்று உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவித்து சமூக அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்ப இது மத்தியதர வகுப்பினருடைய தோற்றத்துக்கான ஒரு கதவாக விளங்கியது. அப்ப இங்க தொழில் வாய்ப்பை பெற்று ஆங்கில கல்வி மூலம் பிறகு அவர்கள் ஒரு உயர்ந்த தொழில் வாய்ப்புகளையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் பெற்று சமூக அந்தஸ்தை பெறுகினார். அப்ப இதுவும் மத்தியதர வகுப்பினருடைய தோற்றத்திற்கான ஒரு கதவாக விளங்கியது. அப்ப இது முதலாவது காரணிக்குரிய விளக்கம், மத்தியதர வகுப்பினருடைய தோற்றம். ரெண்டாவது பாருங்க, தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெறல். அப்ப திரும்ப போடணும், தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெறல். அதற்கான காரணம் என்ன, எப்படி இந்த தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெற்றது? அதை பார்த்தோம்னா அதற்கான காரணம் என்னண்டா, பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றம். அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சியில உருவான பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய தொழிலாளர் படை ஒன்று தேவைப்பட்டது. அப்போ அது உங்களுக்கு தெரியும், பெருந்தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காக அந்த தென்னிந்தியாவில் இருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டுத்தான் அங்கே அந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டாண்டு. அத்துடன் இந்தியாவும் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக விளங்கியமையால் குறைந்த கூலிக்கு தென்னிந்திய தொழிலாளரை பெற முடிந்தமை. அப்ப இவர்கள் இந்த தென்னிந்தியாவில இருந்து வந்தவைக்கெல்லாம் சம்பளம் மிக குறைந்த அளவுதான் வழங்கப்பட்டது. அதுதான் அந்த குறைந்த கூலிக்கு தொழிலாளர்களை பெற முடிந்தமை. அது மாதிரி அடுத்த விஷயம், புதிய பொருளாதார நடவடிக்கை காரணமாக தொழிலாளர் வர்க்கம் வளர்ச்சி அடைந்தமை. அதாவது பாரிய முதலீட்டு செயற்பாடுகள், துறைமுக தொழில் வளர்ச்சி மற்ற நகரங்களின் வளர்ச்சி, துணிகளை செலவு செய்தல் போன்றவற்றால் இந்த தோட்ட தொழிலாளர் தவிர நகர்ப்புறங்களில் சுதேச தொழில் வகுப்பு ஒன்றும் உருவானது. அப்ப இப்படி நீங்கள் இந்த மத்தியதர இந்த தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெற்றதுக்கு நீங்க ஒரு விளக்கத்தை கொடுக்க வேணும். அப்ப இவ்வளவு கொடுத்தாதான் இப்ப உங்களுக்கு அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 5 புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தோற்றம் பெற்றார்கள் அந்த பிரித்தானியருடைய ஆட்சியில அந்த மத்திய வகுப்பினர் மற்ற தொழிலாளர் வகுப்பினர் தோற்றம் பெற்ற முறைகள். அதுதான் அந்த சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றமாக கருதப்படுகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல 4வது கேள்வியை எடுத்தோம்னு சொன்னால், 4வது கேள்வி 7வதுல 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாக்களிப்பு முறைகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்குக. அதாவது 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாக்களிப்பு முறைகள். அது உங்களுக்கு தெரியும், தரம் 11 பாடநூல்ல 104ஆம் பக்கத்தில் அதுக்குரிய விடை இருக்கு. அது என்னென்ன அந்த 2ஆம் குடியரசு யாப்பில் கொண்டு வரப்பட்ட வாக்களிப்பு முறைகள். 3 வாக்களிப்பு முறை. 1 ஜனாதிபதி தேர்தல் முறை, 2 விகிதாசார பிரதிநிதித்துவ முறை, 3 பொதுசன அபிப்பிராய தேர்தல் முறை. அதுதான் அந்த 3 வாக்களிப்பு முறைகளும். அப்ப நீங்க அந்த 3ஐயும் சொல்லி பிறகு அதுக்கு விளக்கம் கொடுத்தால் அந்த அந்த 3க்கும் 2 6 புள்ளி. அப்போ ஒரு விளக்கத்துக்கு 2 பிறகு திரும்ப. அப்போ ஆகவே மொத்தம் அதில் 6 புள்ளிகள். அப்போ அந்த முதல் 3 காரணங்கள் சொன்னால் 3 புள்ளி, பிறகு விளக்கத்துக்கு 3 புள்ளி. இப்போ இந்த என்ன தேர்தல் முறைகள், இந்த வாக்களிப்பு முறைகள்னு சொன்னால், 1 ஜனாதிபதி தேர்தல், 2 விகிதாசார பிரதிநிதித்துவ முறை, 3 பொதுசன அபிப்பிராய தேர்தல் என்றதுதான் அதற்குரிய விளக்கம். அப்போ நான் அதில் அதற்கும் அதில் சிறியொரு விளக்கம் போட்டிருக்கிறேன். இப்போ நிறைய விளக்கம் அந்த நீங்கள் 104ஆம் பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னால், தரம் 11 வரலாறுல 104ஆம் பக்கத்தில் அதற்குரிய விளக்கம் இருக்கிறது. இப்போ இதில் பாருங்க, 1978 யாப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாக்களிப்பு முறைகள். ஜனாதிபதி தேர்தல் 1, 2 விகிதாசார பிரதிநிதித்துவ முறை, 3 பொதுசன அபிப்பிராய தேர்தல். இந்த 3 மனிதினா 3 புள்ளி. அப்போ இதில் நாங்கள் இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை என்றால் என்ன என்றால் அதை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இதில் 3க்கும் கொடுக்கணும். இப்போ ஜனாதிபதி தேர்தல் உங்களுக்கு தெரியும், 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறான்னு சொல்லி அதற்குரிய விளக்கங்களை கொடுத்து அது அந்த பாடநூல் இருக்கு 104ஆம் பக்கம். இப்போ நான் இந்த 2க்கும் சொல்கிறேன். விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை எடுப்போம். அப்போ அதுக்குரிய விளக்கம் அதாவது விகிதாசார பிரதிநிதித்துவ முறையண்டா என்ன, ஒரு தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் அல்லது பல வேட்பாளர்களை அடக்கிய குழுவுக்கும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் விகிதாசாரத்துக்கு ஏற்ப ஆசனங்களை ஒதுக்குற சில வகையான உபாயங்களை உள்ளடக்கிய தேர்தல் முறை. அதைத்தான் நாங்கள் சொல்றோம் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையான்னு. அப்ப இப்படியான ஒரு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையால நன்மையும் இருக்குது, அதே நேரம் தீமைகளும் இருக்கு. இப்ப நன்மை என்னன்னு பார்ப்போம். இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் மூலம் என்ன நன்மைகள்? ஒன்று, கூடிய ஜனநாயகத்தன்மை வாய்ந்ததாக இருத்தல்.
2 சிறிய கட்சிகள் பிரதிநிதித்துவம் பெறும் வாய்ப்பு ஏற்படும். 3 மாவட்ட ரீதியில கணிசமாக செறிந்து வாழும் மக்கள் தமக்கென ஒரு பிரதிநிதியை பெற முடியும். 4 இடைத்தேர்தல் இல்லாதிருப்பதால் தேர்தல் செலவு மீதப்படுத்தப்படும். அப்ப இது இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் நன்மைகள். ஆனா அதே நேரம் இந்த தேர்தல் முறையில குறைபாடுகளும் இருக்கு. ஏனென்றா இது ஒரு சிக்கலான தேர்தல் முறை. சாதாரண வாக்காளர்களால விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு தேர்தல் முறையாக இது காணப்படுது. அப்ப அது இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையின் ஒரு குறைபாடு. மற்றது பிரதிநிதிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதில்லை. அதுவும் இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறையினுடைய ஒரு குறைபாடு அல்ல தீமை என்று சொல்லலாம். அதாவது பிரதிநிதிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் தொடர்பு இருப்பதில்லை. மற்றது 3 நிலையான அரசாங்கத்தை அமைக்க முடியாது. மற்ற இந்த தேர்தல் செலவு கூடிய தேர்தல் முறை. இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை தேர்தல் செலவு கூடிய ஒரு தேர்தல் முறை. அப்ப இதெல்லாமே இதனுடைய ஒரு குறைபாடாகத்தான் காணப்படுகின்றது. அப்ப நீங்கள் இப்படி அந்த 3 தேர்தல்களுக்கு நீங்கள் அந்த முறைகளுக்கும் விளக்கத்தை கொடுத்தால் மட்டும்தான் அதற்கு 6 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 8வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் அந்த 8வது வினாவில் அதாவது அது இந்த பகுதி 3 அது உங்களுக்கு மறுமலர்ச்சி சம்பந்தமாக ஒரு வினா. அதாவது மறுமலர்ச்சி சம்பந்தமாக தரப்பட்ட ஒரு வினா பகுதி தான். அநேகமாக இப்ப இந்த முறை மறுமலர்ச்சியில இப்படியான பகுதி 3 ஒரு கேள்வி வரலாம். மறுமலர்ச்சி என்ற 10ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி அல்லது அந்த உங்களுக்கு 11ஆம் ஆண்டுலயும் இந்த தேசிய மறுமலர்ச்சி. அப்ப அதுல அந்த மறுமலர்ச்சி அல்ல இலங்கையில தேசிய மறுமலர்ச்சி தொடர்பாக ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கலாம். அப்ப நாங்கள் இப்ப இங்க இந்த மறுமலர்ச்சி என்றது இப்ப கடந்த 2 வருடங்கள் பரீட்சைக்கு வராதபடியால இவரிடம் இந்த இப்படியான மறுமலர்ச்சி சம்பந்தமாக இந்த பகுதி 3 வினாக்கள் சில வேளைகள்ல போடப்படலாம். அப்ப இதுல நாங்க முதலாவது பார்ப்போம். மறுமலர்ச்சி காலத்தில் இத்தாலியில் தோற்றம் பெற்ற எழுத்தாளர்கள் 3 பெயர்களை குறிப்பிடுக. மறுமலர்ச்சி காலத்துல இத்தாலியில தோற்றம் பெற்ற எழுத்தாளர்கள் 1 தாந்தே, 2 பெட்ராக், 3 பொக்காசியோ. அவதான் அந்த 3 எழுத்தாளர். தாந்தே, பெட்ராக் மற்றது பொக்காசியோ. 2 மறுமலர்ச்சி காலத்துடன் தொடர்புடைய பின்வரும் விடயங்களுக்கு பொருத்தமான விடையை ஒழுங்குமுறையில் குறிப்பிடுக. ஏபிசிடி என்ற கூற்றுகள் தந்திருக்கிறேன். நீங்க சரியான விடையை போடணும். பியட்டா சிலையினை நிர்மாணித்தவர். அதுக்கு விட மைக்கேல் ஆஞ்சலோ. பி கலிலியோ கலிலிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் செயற்பாட்டு விஞ்ஞானத்தின் தந்தை. சி புவி கோள வடிவமானது என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் நிக்கலஸ் கோப்பனிக்கஸ். டி நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்தவர் பெரசல்சஸ். அதாவது சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர் பெரசல்சஸ் என்பவர் தான் அந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்தவர். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். மறுமலர்ச்சியானது உலகமயமாதலுக்கு ஏதுவாக அமைந்த விதத்தை 2 காரணிகள் ஊடாக விளக்குக. அதாவது மறுமலர்ச்சி உலகமயமாதலுக்கு ஏதுவாக அமைந்த விதத்தை 2 காரணிகள் ஊடாக. இது தரம் 10 வரலாறு 134ஆம் பக்கத்திலே இது காணப்படுகிறது. அதாவது இது எவ்வாறு உலகமயமாதலுக்கு உள்ளானது என்றது பற்றி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க இப்ப எடுத்தோம்னு சொன்னா மறுமலர்ச்சி இத்தாலியில இருந்து ஏனைய நகரங்களுக்கு பரவி பிறகு அது ஐரோப்பா முழுவதும் பரவி இருக்கு. அப்ப தனிய இத்தாலியில மாத்திரம் இது இருக்கையில இத்தாலியில முதல் மறுமலர்ச்சி இத்தாலியில புளோரன்ஸ் நகர்ல தான் முதல் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஆனா அது பிறகு ஏனைய நகரங்களுக்கெல்லாம் பரவி ஐரோப்பா முழுவதும் பரவி இருந்தது. பிறகு ஐரோப்பாவுக்கும் உலகின் ஏனைய பகுதிகளுக்கும் இடையே அரசியல், வர்த்தக, பொருளாதார, பண்பாட்டு ரீதியாக தொடர்புகள் ஏற்பட்டது. அப்ப இதனூடாக என்ன நடந்தான்னு சொன்னால் ஐரோப்பிய விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவு என்பன உலகம் முழுவதும் பரவியது. அப்ப இப்படித்தான் இந்த மறுமலர்ச்சியானது உலகமயமாக மாறியது என்று சொல்லி இங்க சொல்லப்படுகின்றது. அப்ப உலகமயமாதலுக்கு இது எவ்வாறு உள்ளானது என்ற விளக்கம் உங்களுடைய அந்த தரம் 10 வரலாறுல 134ஆம் பக்கத்துல இதற்குரியபடி அந்த விளக்கங்களோட இருக்கு. அடுத்த 4வது மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையின் அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் 3 குறிப்பிடுக. அதாவது மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையினுடைய அரசியல் துறையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? மறுமலர்ச்சியின் விளைவாக அது இப்ப உங்களுடைய அந்த பாடநூல்ல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த மறுமலர்ச்சியில அந்த 3 விதமாக
அரசியல் துறை, அதே போல சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதே போல பொருளாதாரத்துறையில அது வந்து ஏற்படுத்திய மாற்றங்கள் என்றெல்லாம் தனித்தனியே போடப்பட்டிருக்கிறது. அந்த மறுமலர்ச்சி ஒவ்வொரு துறையிலே மாற்றங்கள் ஏற்படுத்திய விதம். இப்ப எங்களுக்கு கேட்டது என்னன்னு சொன்னா, மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையின் அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்களை தான் கேட்டிருக்கிறேன். அப்ப அது வந்து உங்களுடைய தரம் 10 வரலாறு பக்கம் 135 அதற்குரிய விடைகள் காணப்படுகின்றது. அப்ப நாங்க பார்ப்போம் அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்றதை எடுத்தோம்னு சொன்னால், 19ஆம் நூற்றாண்டு ஆகும்போது மறுமலர்ச்சியானது மத சீர்திருத்தம், அச்சுக்கலை முன்னேற்றம், முதலாளித்துவ எழுச்சி, கைத்தொழில் புரட்சி காரணமாக ஐரோப்பாவில் பாரிய சிந்தன மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்ப அதால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டன்னு சொன்னா, முதலாவது அரசியல் மாற்றம், இலங்கை பிரித்தானியரின் குடியேற்ற நாடாகியதும் 1815 முதல் இங்கு நிலவிய மரபு ரீதியான முடியாட்சி முடிவுக்கு வந்தது. அப்ப அதுதான் அந்த முதலாவது அந்த அரசியல் மாற்றம். மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையின் அரசியல் துறையில் ஏற்பட்ட முதலாவது மாற்றம், இலங்கையில் நிலவிய முடியாட்சி முறை, அதாவது மன்னராட்சி முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அது முதலாவது. ஏன்னா 3 காரணங்கள் கேட்டுக்கிறேன், 3 மாற்றங்கள். அப்ப முடியாட்சி முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்றது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், ஆங்கிலேயர் அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தங்கள் காரணமாக பிற்காலத்தில் பாராளுமன்ற ஆட்சி முறை ஏற்பட்டது. அது இரண்டாவது காரணம். அதாவது அந்த இரண்டாவது மாற்றம், ஆங்கிலேயர் அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தம் காரணமாக பிற்காலத்தில் பாராளுமன்ற ஆட்சி முறை ஏற்பட்டது. மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் நிலவிய பிரதேச ஆட்சி முறை மாற்றமடைந்தமை. நாலாவது, ஒல்லாந்தரது ரோமன் டச்சு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் இந்த மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையின் அரசியல் துறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதாவது ஒல்லாந்தரது ரோமன் டச்சு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதமாய் அடுத்த அம்சம், நாட்டில் நிலவிய பழைய வழக்காற்று சட்ட திட்டங்கள் மறைந்தன. அப்ப இவ்வளவும் இதுல வந்து நான் சொன்ன விஷயங்கள் தரம் 10 பக்கம் 135 பக்கத்துல இந்த அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று இருக்கும். அப்ப இப்படி ஒரு கேள்வியை இப்படியும் கேட்கலாம். மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையின் பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அது மாதிரி மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையின் சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அப்ப எல்லாமே அந்த பாடநூல்ல உங்களுக்கு தனித்தனியே போட்டுக்கணும். அரசியலில் ஏற்பட்ட மாற்றம், பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றம், அதே மாதிரி சமூக பண்பாட்டு துறையில் ஏற்பட்ட மாற்றம். இப்ப பொருளாதார மாற்றம் 3 குறிப்பிடுகண்டு கேட்கலாம். இப்ப இலங்கையில பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப பொருளாதார மாற்றங்கள் என்று சொன்னால், முதலாவது, இலங்கையில் இதுவரை நிலவிய சுயதேவை பொருளாதார முறை வீழ்ச்சி விட்டது. அது பொருளாதார மாற்றங்கள். முதலாவது பொருளாதார மாற்றம், அதாவது இலங்கையில் இதுவரை நிலவிய சுயதேவை பொருளாதார முறை வீழ்ச்சி அடைந்தமை. 2, ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை தோன்றியமை. இதெல்லாம் பொருளாதார மாற்றம். ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை தோன்றியது. 3, ஒல்லாந்தர் இந்த நாட்டில் கருவாவை பயிரிட்டனர் பொருளாதார நோக்கத்திற்காக. 4, பிரித்தானியர் கோப்பி, கொக்கோ, சிங்கோனா, தேயிலை, ரப்பர் போன்ற வர்த்தக பயிர்களை பயிரிட்டனர். அப்ப என்னன்னு சொன்னா, இவற்றை பயிரிடுவதன் மூலம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணி வருமானத்தை பெற முடியும். அப்ப இது பொருளாதார மாற்றங்கள். அதே மாதிரி இலங்கை உணவுப் பொருட்களை கூட இறக்குமதி செய்ய நேர்ந்தது. அப்ப இது வந்து பொருளாதார மாற்றங்களுக்கெல்லாம் உள்ளடங்கும். அதே மாதிரி சமூக பண்பாட்டு மாற்றங்கள். இப்ப மறுமலர்ச்சியின் விளைவாக இலங்கையின் சமூக பண்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை என்று கேட்கலாம். அப்ப சமூக பண்பாட்டு மாற்றங்கள் என்று சொன்னா, இப்ப நாங்க சொல்லலாம், முதலாவது சமூக பண்பாட்டு மாற்றம், ஒல்லாந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அச்சியந்திரம் பிரித்தானியர் ஆட்சியில் பிரபல்யம் அடைந்தது. அது சமூக பண்பாட்டு மாற்றம். 2, நூல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் அச்சிடப்பட்டது. அப்ப இதன் மூலம் அறிவுத்துறை வளர்ச்சி அடைந்தது. அப்ப இது சமூக பண்பாட்டு மாற்றம். 3வது, ஐரோப்பிய சிந்தனை இலக்கியம் இந்த நாட்டில் பரவியமை. இதுவும் சமூக பண்பாட்டு மாற்றம். அத மாதிரி இங்க வந்து கல்வி கற்ற மத்திய வகுப்பினருடைய எழுச்சி ஏற்பட்டமை, இலங்கையரின் பாரம்பரிய நட உடை பாவனை மாற்றமடைந்தமை. அப்ப இதெல்லாமே சமூக பண்பாட்டு மாற்றத்துக்கு வரும். இதுல அந்த பாரம்பரிய நடை உடை பாவனை அப்படியானதெல்லாம் இதுக்குள்ள சேர்த்து கொள்ளப்படும். அப்ப அது சமூக பண்பாட்டு மாற்றம். அப்ப கேட்டது அரசியல் துறையில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்க சொல்லலாம். அடுத்தது 9வது வினாவை பார்ப்போம். இது வந்து இந்த கைத்தொழில் புரட்சி தரம் 11 வரலாறுல வந்து, அதாவது
கைத்தொழில் புரட்சியில சேர்க்கப்பட்ட ஒரு வினாதான். அப்ப இந்த கைத்தொழில் புரட்சியும் வந்து எங்களுக்கு இப்ப கடைசியாக நடைபெற்ற அந்த ஓயல் பரீட்சையிலையும் இந்த முறை கேட்கல. கைத்தொழில் புரட்சியில வினாக்கள் வரவில்லை. அதற்கு முதல் வருடமும் கைத்தொழில் புரட்சியில வராதபடியால இம்முறை கைத்தொழில் புரட்சியிலையும் வினாக்களை எதிர்பார்க்கலாம். அப்ப ஆனபடியால இந்த கைத்தொழில் புரட்சியில் நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும். ஏனென்றா இந்த எதிர்பார்க்க வினா என்ற பகுதியில கைத்தொழில் புரட்சிக்கு இந்த முறை கூட இந்த வினாக்கள் வர சந்தர்ப்பம் இருக்கின்றது. முதலாவது கேள்வியை பார்ப்போம். பிரித்தானியாவில் நிலக்கரி படிவுகள் அதிகமாக காணப்படும் பிரதேசங்கள் 3ஐ குறிப்பிடுக. இந்த பிரித்தானியாண்டா இங்கிலாந்து தான். அங்க நிலக்கரி படிவுகள் அதிகமாக காணப்படும் பிரதேசங்கள் 3ஐ குறிப்பிடுக. முதலாவது தென் வேல்ஸ், பாடப்புத்தகத்திலே இருக்கு. அதாவது 6ஆம் பக்கம், தரம் 11, கைத்தொழில் புரட்சி. தென் வேல்ஸ், 2 யோர்க்ஷயர், 3 லங்காஷயர். அங்கதான் இந்த நிலக்கரி படிவுகள் காணப்படுது. 1 தென் வேல்ஸ், 2 யோர்க்ஷயர், 3 லங்காஷயர். இரண்டாவது, கைத்தொழில் புரட்சி காலப்பகுதியில் நிலக்கரி அகழ்வின் போது சுரங்கத் தொழிலாளர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் 4ஐ குறிப்பிடுக. இது நிலக்கரி கைத்தொழிலுக்குள்ள வரும். நிலக்கரி கைத்தொழிலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தொழிலாளர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை 4 பிரச்சனை எழுதினால் 4 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப முதலாவது பிரச்சனை, நிலக்கரி அகழ்வின் போது நீரை வெளியேற்றுதல் முதலாவது. இரண்டாவது, ஆழமான அகழ்வின் போது சுரங்கத்தினுள் விஷவாயு உருவாகுதல். அதாவது நிலக்கரியை நாங்கள் அகழ்ந்தெடுக்கிற போது சுரங்கத்துக்குள்ள விஷவாயு உருவாகுதல். 3, சுரங்கத்தினுள் வெப்பநிலை அதிகரித்தல். ஏனென்றா நிலக்கரி வந்து அகழ்ந்தெடுக்கிற போது அங்க வந்து சுரங்கத்துக்குள்ள விஷவாயு உருவாகுதல், அது ஒரு பிரச்சனை. மற்ற சுரங்கத்துக்குள்ள வெப்பநிலை அதிகரித்தல். அதே போல சுரங்கத்தினுள் வெளிச்சம் ஏற்படுத்துதல் முதலிய பிரச்சனைகள் அங்க ஏற்படுது. அப்ப அந்த சுரங்கத்துக்குள்ள நிலக்கரியை அகலேக்க அந்த வெளிச்சம் என்ற பிரச்சனைக்காகத்தான் அந்த பாதுகாப்பு விளக்கண்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஹெம்ரி டேவி என்பவரால கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப அது சுரங்கத்துக்குள்ள வெளிச்சத்தை ஏற்படுத்த. அப்ப இங்க கேட்டது என்னண்டா, சுரங்க தொழிலாளர் எதிர்நோக்கிய பிரச்சனைகள். முதலாவது, நிலக்கரி அகழ்வின் போது நீரை வெளியேற்றுதல். 2, ஆழமான அகழ்வின் போது சுரங்கத்தினுள் விஷவாயு உருவாகுதல். 3, சுரங்கத்தினுள் வெப்பநிலை அதிகரித்தல். 4, சுரங்கத்தினுள் வெளிச்சத்தை ஏற்படுத்துதல் முதலிய பிரச்சனைகள் அங்க காணப்பட்டது. அப்ப வெளிச்சம் இருக்கவில்லை, பிறகு வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அடுத்தது நாங்க பார்ப்போம். மூன்றாவது, கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. அதாவது கைத்தொழில் புரட்சி காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அப்ப இதற்குரிய விட வந்து பக்கம் 18, 19, 20ஆம் பக்கங்கள்ல காணப்படுகின்றது. கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள். அப்ப அதுல நான் இந்த கடைசி கேள்வி, கைத்தொழில் புரட்சி விளைவாக ஏற்பட்ட சாதகமான விளைவுகள் 2ஐயும் பாதகமான விளைவு 1ஐயும் குறிப்பிட்டு விளக்குகாண்டு. இப்ப முதல் கடைசி கேள்வியை பார்ப்போம், இதை கடைசியா பார்ப்போம். 4வது கேள்வியை பாருங்க. கைத்தொழில் புரட்சியின் விளைவாக ஏற்பட்ட சாதகமான விளைவுகள் 2ஐயும் பாதகமான விளைவு 1ஐயும் குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இங்க நீங்க சாதகமான விளைவு 2ஐ சொல்லி விளக்கணும், பாதகமான விளைவு 1ஐ சொல்லி விளக்கினா மட்டும்தான் 6 புள்ளி. அப்ப அதுக்கு நான் இதுல ஒரு விளக்கம் போட்டிருக்கேன். இவ்வாறு அந்த கைத்தொழில் புரட்சியில் ஏற்பட்ட சாதகமான விளைவு என்ன, அதே போல பாதகமான விளைவுகள் என்னன்றதற்கு ஒரு விளக்கம் என்று போட்டிருக்கிறேன். அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதில் பார்ப்போம். வினா இலக்கம் 9. கைத்தொழில் புரட்சியின் விளைவாக ஏற்பட்ட சாதகமான விளைவுகள் 2ம் பாதகமான விளைவு 1ஐயும் விளக்குக. முதலாவது சாதகமான விளைவு, அதாவது நகரங்கள் உருவாகின. கைத்தொழில் புரட்சியின் விளைவாக நகரங்கள் உருவாகின, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். கைத்தொழில் மயமாக்கத்துடன் அதிகளவு நகரங்கள் தோன்றி விரைவாக வளர்ச்சி அடைந்தன. தொழிற்சாலைகளில் அதிகளவு வேலைவாய்ப்பு கிடைத்தமையால் கிராமங்களிலிருந்து மக்கள் நகரங்களுக்கு குடிபெயர்ந்தனர். மக்களின் வாழ்க்கை பாரிய மாற்றங்களுக்கு உள்ளானது. அத மாதிரி கைத்தொழில் துறையில பாரியளவு தொழில்களால் அதிகளவு வேலை வாய்ப்புகள் கிடைத்தமை. அப்ப இதெல்லாமே நன்மை. நகரங்கள் உருவாகி அப்புறம் அதனூடாக கைத்தொழில் துறையில அதிகளவு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது நன்மை. அதே மாதிரி 2வது நன்மை என்னன்னு சொன்னால், இந்த கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட 2வது நன்மை, கைத்தொழில் உற்பத்திகள் அதிகரித்து வர்த்தக நடவடிக்கைகள் முதன்மை பெற்றமை. அதாவது கைத்தொழில் சம்பந்தமான உற்பத்திகள் அதிகரித்து வர்த்தக நடவடிக்கை முதன்மை பெற்றமை. ஏனென்னு சொன்னா இந்த கைத்தொழில் புரட்சியால கைத்தொழில் பொருட்கள் விரைவாகவும்
அதிகமாகவும் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் விவசாய பொருளாதாரம் பின்தள்ளப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் முன்னணிக்கு வந்தது. அப்போ இங்கே வந்து ஒரு சர்வதேச வர்த்தகம் என்பது வளர்ச்சி அடைந்திருக்கு. இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாகத்தான் சர்வதேச வர்த்தகம். இப்போ சர்வதேச வர்த்தகம்னு சொன்னால் அதாவது அதில் ஏற்றுமதியும் இடம்பெறும் இறக்குமதியும் இடம்பெறும். அதான் இதில் போட்டிருக்கேன், ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம். மிகையான பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் அது ஏற்றுமதி பொருளாதாரம். பற்றாக்குறையான பொருளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம்னு சொன்னால் அது இறக்குமதி பொருளாதாரம். அப்போ இது வந்து இந்த கைத்தொழில் புரட்சியால் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் முன்னணிக்கு வந்தது. அப்போ இதனால் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது. அப்போ இது சாதகமான விளைவுகளுக்கு வரும் கைத்தொழில் புரட்சியின் விளைவாக. அப்போ அப்படி என்றால் பாதகமான விளைவு என்ன? சூழல் மாசடைதல். கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட பாதகமான விளைவு சூழல் மாசடைதல். அப்போ என்னென்று சூழல் மாசடையும்? தொழிற்சாலை கழிவுகள், ஆறுகள், கால்வாய்களில் வீசப்பட்டதால் நீரும் வழியும் மாசடைந்தது. அப்போ இந்த தொழிற்சாலை கழிவுகளை வந்து ஆறுகள் கால்வாய்களில் வீசப்பட்டதால நீரும் மற்றது வளிமண்டலமும் மாசடைந்தது. அத்துடன் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இச்செயற்பாடு பாதகமாக அமைந்தது. அதே நேரம் பருத்தி தொழிற்சாலையில சுவாச நோயால் பலர் இறந்தார்கள். தொழிற்சாலைகளில் வெளியேறும் புகை வளிமண்டலத்தில் நிலைத்து விடுவதால் அது மனிதனுக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது. அப்போ இங்கே அந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறுற புகையை மனிதன் சுவாசிக்கிற போது இரண்டா புகை வளிமண்டலத்தில் தான் சேரும். அப்போ அதால் அதை சுவாசிக்கிற போது சுவாசம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அப்போ இதெல்லாம் கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட தீங்கு, சூழல் மாசடைதல் என்ற ஒரு தீங்கு. மற்ற ரெண்டாவது தீங்கு என்னண்டா, கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட தீமை தொழிலாளர்கள் வாழ்க்கை துன்பகரமாக அமைந்தது. அது ரெண்டாவது விளைவு. இந்த கைத்தொழில் புரட்சியின் பாதகமான விளைவு தொழிலாளருடைய வாழ்க்கை துன்பகரமாக அமைந்தது. எப்படின்னு சொன்னா, இந்த தொழிலாளர்கள் நீண்ட நேர வேலை, அபாயகரமான சூழல்ல வேலை செய்தல், குறைந்தளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ள தொழிற்சாலைகளில் வேலை செய்ய வேண்டி இருந்தமை, அதமாய் குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் தொழில் செய்ய வேண்டி இருந்தமை, அதமாய் பிள்ளைகளையும் வேலைக்கு அமர்த்தினார்கள். மற்ற வேலை செய்யக்க நான் ஒரு நாளுக்கு 12 இல்ல 14 மணித்தியாலம் வேலை செய்யணும். சிறுவர்கள் அதே நேரம் நீண்ட நேரம் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். அதே மாதிரி சேரிப்புறங்களில் குடியேறிய இந்த தொழிலாளர்கள் வறுமை, குறைந்த சம்பளம், வேலையின்மை என்ற பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்தார்கள். அப்ப இப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த தொழிலாளர்கள் கைத்தொழில் புரட்சியால தொழிலாளர்களுடைய வாழ்க்கை துன்பகரமாக அமைந்தது. அப்ப இது கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட ஒரு பாதகமான விளைவாக இது வந்து கருதப்படுகின்றது. அப்ப இப்படி நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். அதாவது இப்ப கைத்தொழில் புரட்சியால ஏற்பட்ட சாதகமான விளைவு ரெண்டும் பாதகமான விளைவு ஒன்றையும் விளக்குகன்னு சொன்னால் இவ்வளவு எழுதினாத்தான் உங்களுக்கு வந்து அங்கே 6 புள்ளிகள் வந்து வழங்கப்படும். இப்போ இதில் நாங்கள் அந்த ஒரு கேள்வி பார்க்கையில் 3வது வினாவை பார்ப்போம். அது பாடநூலில் இருக்கிறது. கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. அதாவது கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்றதான் கேள்வி. அப்ப அது வந்து உங்களுடைய பாடநூல்ல வந்து காணப்படுகின்றது. அதாவது உங்களுடைய அந்த 19ஆம் பக்கம் 19ஆம் பக்கத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இலங்கையில பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அந்த கேள்வியை பார்ப்போம். அதாவது 3வது வினாவை எடுத்துக்கொள்வோம். கைத்தொழில் புரட்சி காரணமாக இலங்கையினுடைய பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த 3வது வினா, கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக என்றதான் கேள்வி. அப்ப அது வந்து எவ்வாறு அந்த கைத்தொழில் புரட்சி இலங்கையில வந்து செல்வாக்கு செலுத்தி இருந்தது என்ற இதுல வந்து நீங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இப்ப இலங்கையில ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லிக்க இப்ப நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த சுடியை விட 18, 19, 20ஆம் பக்கங்கள்ல காணப்படுது. ஒன்று பொருளாதார மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மற்ற போக்குவரத்து துறையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, மற்றது தொடர்பாடல் துறையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் அந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப 3 துறையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒன்று பொருளாதார துறையில மாற்றம், மற்ற போக்குவரத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மற்றது வந்து தொடர்பாடல் துறையில மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்ப குறிப்பாக எடுத்துக்கொண்டோம்னா பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றம் என்றது எடுத்தோம்னு சொன்னால் அந்த பொருளாதார துறையில வந்து குறிப்பாக நாங்கள்
எடுத்தோம்னு சொன்னா பிரித்தானிய செல்வந்தர்கள் இலங்கைக்கு வந்து பெருந்தோட்ட பயிற்சிகையில பெருமளவு பணத்தை முதலீடு செய்தார்கள். அப்ப முதலீடு செய்ய அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னா தேயிலை, தென்னை, ரப்பர், பெருந்தோட்ட உற்பத்திக்கு தேவையான இயந்திர சாதனங்கள் பிரித்தானியாவிலே இருந்து தருவிக்கப்பட்டது. அப்ப அதற்காக அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 1804 நோத் அவர்களால் கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த அதே மாதிரி தேயிலை குழந்தை உலர்த்துதல் முதல் ஏற்றுமதிக்காக தரப்படுத்துதல் என்பன இயந்திர சாதனங்களால் மேற்கொள்ளப்பட்டமை. அது மாதிரி ரப்பரை ஏற்றுமதிக்காக தயார்படுத்த இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டமை. மற்றது பெருந்தெருக்களை அமைக்க மெக்கடம் முறை 1885 இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டமை. இது 19ஆம் பக்கத்துல காணப்படுகின்றது. அதமாய் எப்படி போக்குவரத்து துறையில மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இந்த பெருந்தோட்ட உற்பத்திகளை கொழும்பில் இருக்கிற வர்த்தக நிலையங்கள்ல இருந்து இன்னும் ஒரு கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு செல்லணுமே இருந்தால் அந்த பெருந்தோட்டத்துறைக்கு தேவையான பண்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த போக்குவரத்து துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்ப இதுக்கு முதல் இலங்கையில பொருட்களை ஓரிடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல மாட்டு வண்டி எல்லாம் பயன்படுத்தினவை. அப்ப அது வந்து ஒரு பொருத்தாத ஒரு முறை. அப்ப பெருந்தெருக்களும் புயர்த வீதிகளும் அமைக்கப்பட்டுத்தான் அதற்கு பிறகு இந்த கைத்தொழில் புரட்சிக்கு பிறகுதான் பெருந்தெருக்கள் மற்ற புயர்த பாதைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு ஆளுநர் எட்வர்ட் பான்ஸின் காலத்துல கண்டி கொழும்பு பிரதான வீதி அமைக்கப்பட்டதோட குருநாகல் கண்டி பெருந்தெரு, தம்புள்ளை கண்டி பெருந்தெருவெல்லாம் அமைக்கப்பட்டது. அப்ப இங்க வந்து இந்த கைத்தொழில் புரட்சியால தான் பெருந்தெருக்கள் அமைக்கிற முறையும் அறிமுகமானது. அந்த கல்லு தேர் எல்லாம் போட்டு பெருந்தெருக்கள் அமைக்கிற முறை. பிறகு அதோட ஆறுகளுக்கு குறுக்காக மரப்பாலம் அமைப்பதற்கு பதிலாக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டது. அப்ப அப்படித்தான் அந்த போக்குவரத்து துறையில மாற்றம் ஏற்பட்டது. அப்ப போக்குவரத்து துறையில மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அதற்கு பிறகு தொடர்பாடல் துறையிலையும் மாற்றங்கள் ஏற்படுது. ஏன்னு சொன்னா இதற்கு முதல் ஆட்கள் மூலம்தான் செய்தி பரிமாற்றம் நடைபெற்றது. பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அரசாங்க தபால் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்படுது. கொழும்பு, திருகோணமலை, மற்ற காலி, யாழ்ப்பாணம் இந்த நகரங்களை இணைக்கும் வகையில ஒரு அரசாங்க தபால் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இந்த தபால் சேவை வந்து குதிரை வண்டிகள் மூலம்தான் முதல் ஆரம்பத்துல செயற்பட்டது. பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த குதிரை வண்டி மூலமான தபால் சேவை வந்து ஆசியாவிலேயே முதன் முதல் இலங்கையில தான் அப்படி ஒரு சேவையே இருந்திருக்கு. அப்ப இலங்கையில முதலாக தபால் முத்திரை 1857 வெளியிடப்பட்டது. அப்ப இதுல இருந்துதான் இலங்கையில பிறகு தந்தி மூலம் செய்தி பரிமாறும் முறை என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அப்ப ஆகவே அந்த தந்தி மூலம் செய்தி பரிமாறும் முறை தபால் சேவை முறை ஆரம்பிக்கப்பட்டதாலதான் பிறகு இவ்வாறான ஒரு செய்தி பரிமாற்ற முறை ஒன்று உருவாகிறது. அப்ப இது இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாகத்தான் இலங்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள்னு சொல்லலாம். பொருளாதார மாற்றம், போக்குவரத்து துறையில மாற்றம், தொடர்பாடல் துறையில மாற்றம். அப்ப இது நீங்கள் இந்த தரம் 11 வரலாறு பக்கம் 18, 19, 20 அதுல அந்த இலங்கையில அந்த செல்வாக்கு செலுத்திய விதம் இந்த கைத்தொழில் புரட்சி. அவை இப்படியான கேள்விகள் இந்த முறை கூடுதலாக கேட்கப்படலாம். கைத்தொழில் புரட்சி இலங்கையில செல்வாக்கு செலுத்திய விதம், மற்றது இந்த கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட சாதகமான பாதகமான விளைவுகள். அப்ப அப்படியான விதமாக இப்படியான கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த முறை கைத்தொழில் புரட்சியில வினாக்கள் கட்டாயம் போடப்படும். ஏனென்றா கடந்த 2 வருடங்கள்ல கைத்தொழில் புரட்சியில வினாக்கள் வராதபடியால இது ஒரு எதிர்பார்க்க வினாக்களாக கைத்தொழில் புரட்சி என்ற அழகை நாங்கள் தெரிவு செய்யலாம். ஆகவே இது வந்து மாதிரி வினாத்தாள் 2 பகுதி 2க்குரிய வினா விடைகள் இந்த வகுப்போடு அது நிறைவடைகின்றது. அப்ப நாங்கள் இனி வந்து கூடுதலாக இவ்வாறான இந்த மாதிரி வினாத்தாள்கள் தொடர்பான பயிற்சிகளும் மற்றது வந்து தரம் 10 பாடநூல் கட்டாயம் நீங்க படிக்கணுமென்றபடியால தரம் 10 அலகு 1 இருந்து மீட்டல் வகுப்புன்னு சொன்னா வினா விடைகள் தான் அதுவும். அதுக்காக பாடப்பிறப்பை வாசித்து செய்யலாது. இந்த தரம் 10 அலகு 1 இப்ப அலகு 1 எல்லாம் போன முறை பரீட்சை பேப்பர்ல வினாக்கள் வரவில்லை. இப்ப இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் தரம் 10 அலகு 1 வினாக்கள் எல்லாம். அப்ப ஆனபடியெல்லாம் அந்த அலகு 1 இருந்து எப்படியெல்லாம் பேப்பர்கள்ல வினாக்கள் வந்திருக்கிறன்றதை பற்றி ஒரு வினாவிடை கலந்துரையாடலாக இந்த மேலும் மேலும் இந்த பகுதியில வீடியோக்கள் போடப்படும். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் வர்ற கூடுதலாக எல்லாமே மாதிரி வினாவிடை சம்பந்தமானதுதான். அப்ப இதன் மூலம் நீங்கள் பரீட்சையில நல்ல ஒரு பெறுபேறை எதிர்பார்க்க முடியும். எனவே இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து
பார்த்து வேணியவர்களுக்கும் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடவும். அதன் மூலம் பல மாணவர்கள் இந்த சேனல் மூலம் பயன் அடைவார்கள். மற்றது நான் இந்த லைவ் வீடியோக்களும் அதில் போட்டிருக்கிறேன். எனது லைவ் வீடியோக்கள் அதில் போனாலும் நீங்கள் அந்த இப்படியான வினாத்தாள்கள் செய்திருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.